ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் செய்கிறக்காக முழு கோழி வாங்கிட்டு வந்திருக்கோம். பண்ணையில் போய் வாங்கி முழுசாக அங்கே கீரல் போட்டு கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் கிரில் சிக்கன் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஒரு டைமு நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டதே இல்லை. அதனால் இந்த டைம் வீட்டில் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்லான்றனால வாங்கிட்டு வந்து கோழிக்கு மசாலாலாம் பெரட்டி தடவி வச்சிட்ருக்கோம். அது பெருசாக இருக்கிறனால வலிக்கு கீழே விழுந்துகிட்டே இருக்குது. பாருங்க, பூரா தடவியாச்சு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் விறகு வச்சு அடுப்பு கூட்டி தான் நான் செய்யலான்னு நினச்சிட்டு வந்தோம். எங்கள் வீட்டில் இடம் இல்லை, மாடியில் கொண்டு போய் வைக்கலான்னு நினச்சி செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் மேலே ஒரே காற்றுன்றனால கேஸ்லேயே நாங்கள் வாட்டிட்டோம். அது குச்சி வேறு நாங்கள் எடுத்துகிட்டு வரல. பெரிய ஸ்க்ரீன் கம்பி வச்சு, புது கம்பி தான், அதை வச்சு தான் நாங்கள் வாட்டியிருக்கோம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள்லாம் வாட்டி எடுத்து அழகாக பொரிச்சிருக்கேங்க. பாருங்கள், கலரே சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் நினச்சே பார்க்கல, இந்த மாதிரி நாங்கள் கிரில் சிக்கன் செய்வோம்னு நினச்சி பார்க்கல. ஆனால் அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் கோழி ரொம்ப பெருசாக தான் இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த கலரெல்லாம் அழகாக வந்திருக்கு. அந்த கடையிலலாம் செய்கிற மாதிரியே அந்த கலர் வந்திருக்கு நாங்கள் வீட்டில் செஞ்சது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சவங்க நாங்கள் இப்படி செஞ்சுருக்கோமா அப்படின்னு, நீங்கள் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்குமான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே தப்பாக செஞ்சுருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காட்டி கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் செஞ்சுருக்கோம். பார்க்குறக்கே பாருங்கள், நல்லா இருக்குது. நல்லா பெரிய கோழியாக வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்கோம். எங்கள் வீட்டில் 4 பேருன்றனால சாப்பிட்றக்காக ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு செய்கிறக்கே. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது கடையிலே வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப நேரமாக செஞ்சிட்ருக்குறோம். இதை இப்போ தான் கரெக்டாக வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. நல்லா இருக்குங்க. உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு. டேஸ்ட்டாக இருக்குது. பிக்கவே முடியல பாருங்க, எலும்பு பிச்சுட்ட பாருங்க. ஒரு லெக்கு அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்கு இல்லைங்க லெக்கு. ஒரு தட்டில் வைக்கலாங்க. அடுத்து ஒரு பீஸ் கட் பண்ணலாம். பிச்சிட்ருக்கேன் பாருங்க, பிக்கவே முடியல. நல்லா வெந்துருச்சு பாருங்க. கையிலே பிச்சிட்டேன் பாருங்க. இது ஒரு ஆளுக்கு. சென்டரில் எலும்பு பீஸாக கட் பண்ணி தரேன் ஒரு ஆளுக்கு. சூடுங்க, ரொம்ப சூடு. இப்போ தான் இறக்கி கொண்டு வச்சோம். என்னப்பா பாருங்க, இப்போ ஒரு பீஸ் பிச்சாச்சு சதையா. பாருங்க, இங்கே ஒரு பீஸ் பிக்கலாம். பாருங்க, 4 3 பிச்சு எடுத்தாச்சு. ஆளுக்கு ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட வேண்டியதுதாங்க. என்னடா 2 கை போட்டு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பீஸாக தனித்தனி பிக்கணும் இல்லைங்களா, அதனால தான் அப்படி பிச்சு எடுத்துருக்கோம். பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு பீஸாக. கீழே விழுந்துருக்கும்பா. டேஸ்ட்டாக இருக்குங்க.
மீது நாங்கள் சாப்பிட போகிறோம். குஸ்கா மாதிரி தக்காளி பிரியாணி செஞ்சுருக்கோம். அது காம்பினேஷன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. நீங்களே வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சாச்சு. யாருக்கு எப்படி ஃபீஸ் போனாலும் பரவாயில்ல. வைக்கவே முடியல. அவ்வளோதான். நல்லா இருக்குங்க. இப்போ டேஸ்ட்டாக இருக்குது. சூடாக இருக்கும்போது சாப்பிடவே முடியல. நாங்கள் முதல் இப்படி செஞ்சு சாப்பிட்றோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கையில் பிச்சு சாப்பிட்றேன். நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்குது. மசாலாலாம் பிடிச்சி நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டன் அமுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.